வணக்கம். உங்களுடைய யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை அழுத்தி நம்ம படைப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். சுவையான சேமியா பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த சேமியா பாயசம் நம்மளுக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஒரு அருமையான சுலபமான பாயசம். ஆனாலும் இதில் சின்ன சின்ன தவறுகள் வருது இல்லைங்களா? அதை தவிர்த்துட்டு எப்படி இதை சுவையாக ரொம்ப அருமையாக 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க. இப்போ இந்த சேமியா பாயசத்துக்கு நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சேமியா ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் சேமியாவை நெய்யில் வறுத்துக்க போகிறோம். நெய்யில் வறுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இதனுடைய நிறம் பெருசாக மாறக்கூடாது, ஆனால் வறுப்படாமல் இருக்கக்கூடாது. அதாவது இந்த சேமியா பாயசம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நிறைய இடத்துல அது அப்படியே ஒரு கட்டி கட்டியாக ஆகிடும். அந்த தவிர்க்கிறதுக்கு இதை நல்லா வறுப்பட்டுச்சுன்னா அதை தவிர்த்து அருமையான பாயசத்தை தயார் பண்ணலாம். இப்போ நம்ம சேமியா பண்ண போகிற பாத்திரத்தில் லேசாக சிறிதளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம முந்திரி மற்றும் திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம லேசாக வறுத்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, அடுப்பை மிதமான தீக்கு மாற்றிட்டு நம்மளுடைய சேமியாவை அதில் போட்டு வறுக்க போகிறோம். அதே மாதிரி இங்கே இன்னொரு விஷயத்தை நம்ம கவனத்தில் கொள்ளணும். சேமியா எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 டம்ளர் பால் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா அரை கப்பு அளவுக்கு தான், இல்லைனா அதை விட ஒரு கைப்பிடி வேணால் போட்டுக்கலாம். அவ்வளவுதான் சேமியா எடுக்கணும். அதிகமான சேமியா எடுத்துக்கிட்டிங்கன்னா திரும்பவும் அதே பக்குவத்துக்கு போயிடுவோம், கட்டியான பக்குவத்துக்கு நம்ம போயிடுவோம். அதனால தான் என்ன பண்ணணும்னா, சேமியாவின் அளவு சரிசமமாலாம் எடுத்துக்கவே கூடாது. பால் 3 டம்ளர் ஊற்ற போகிறோம் அப்படின்னா இவ்வளோ சேமியா எடுத்திங்கன்னா போதும். இதையும் நம்ம ரொம்ப கவனத்தில் கொள்ளணும். பார்த்தீங்களா, நம்மளுடைய சேமியா நல்லா அருமையாக வறுபட்டுருக்கு. இப்போ நம்ம இதை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம பால் சேர்த்து இதை கொதிக்க வைக்கலாம். இப்போ நம்மளுடைய பால் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, வறுத்த சேமியாவை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இந்த சேமியா இந்த பால்லையே நல்லா மெத்துன்னு வேகணும். அதுதான் அடுத்த முக்கியமான விஷயம். இப்போ பார்த்துக்கோங்க, பால் இதில் இருக்கிறதுனால பொங்கி வழியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் திறந்து வச்சு சமைக்கிறதுனால திறந்து வச்சு அப்பப்போ கிளறி விட்டு சமைக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த சேமியா நல்லா இதில் வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை பார்க்கலாம். இப்போ நம்ம 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்களா, இது நல்ல ஒரு கட்டியாகிடுச்சு, கட்டி பக்குவத்துக்கு வந்துடுச்சு. நம்மளுடைய சேமியா நல்லா மெத்துன்னு வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்த உடனே என்ன ஆகும்னா, இது வேகிறது நின்றுடும். அதை தவிர நம்மளுடைய பால் திரும்பவும் கொஞ்சம் நீர்த்து போன மாதிரி ஆகிடும். நம்ம இது கூட பதப்படுத்த பால் சேர்த்துக்கலாம். இந்த பதப்படுத்தப்பட்ட பால் முழுக்க உங்கள் விருப்பம். இது இன்னும் கொஞ்சம் சுவையை அதிகரித்து கொடுக்கும். அப்படி உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இதை விட்டுட்டு நீங்கள் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கான பால் மட்டுமே சேர்த்து கொஞ்சம் நேரம் கூட கொதிக்க விடலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்களா, நம்மளுடைய சேமியா பாயசம் ரொம்ப அருமையாக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இது கூட வறுத்த முந்திரி திராட்சை மற்றும் ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். நம்மளுடைய அருமையான சேமியா பாயசம் பரிமாறுவதற்கு தயார். என்ன நண்பர்களே, இந்த சுவையான சேமியா பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? இதே முறையை பின்பற்றி செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது சிறிது நேரம் ஆனாலும் சரி, ஆறுனதுக்கப்புறமும் சரி, இதனுடைய தன்மை மாறாது. இது ரொம்ப கட்டியாக ஆகிடாது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு எப்பொழுதும் இதே மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையான இந்த சேமியா பாயசத்தை செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீட்சா என்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீஸாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosa2pizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.